ஹாய் குட் மார்னிங். எங்கள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக தான் ப்ரீ மிட்டம் முடிஞ்சது. அதுக்கடையில் வந்து ஸ்லிப் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 2 ஸ்லிப் டெஸ்ட் ஆகும். அதனால் காலைல லஞ்ச் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. டிஃபன் மட்டும்தான். ஆப்பமும் பச்சை பட்டாணி குருமாவும் அது செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேரமல் மக்கானா ரொம்ப ஈஸி தான். சரியா, ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அந்த மக்கானாவை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடையிற ஸ்டேஜ் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் எடுக்கும். அப்படியே பண்ணிங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரியே வேணால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சரியா, நான் போடாமல் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த மக்கானாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு டிஃபனுக்கு வந்துட்டு ஆப்பம் ஆக்கும். ஆப்பம் வந்து என்னோடய ஃபேவரட் டிஃபன் ஆக்கும். யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆப்பத்தோட நான்வெஜ் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கு இன்றைக்கி வச்சதோ பச்சை பட்டாணி குருமா தான். அப்புறம் ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டு எங்களால் கிளப்பி விட்டாச்சு.